ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சென்னையில் டாட்டா மோட்டார்ஸ் டீலர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். யாருக்காவது புது வண்டி தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காதீங்க. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்க போகிறதில்ல. உங்களை மாதிரி, அதாவது சென்னையில் யாராவது வண்டி எடுத்தாங்கனால் என் நம்பரை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா எனக்கு ஒரு வண்டி 2 வண்டி கிடச்சா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோலாம் மேக் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். அதனால் எக்காரணத்து கொண்டும் என் நம்பரை சேவ் பண்ணாமல் இருக்காதீங்க. என் நம்பரை சேவ் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும், ஓகேங்களா? அதனால் என் நம்பரை மட்டும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது டாட்டா ஏஸ் ப்ரோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பெட்ரோல், அப்புறம் பார்த்திங்கன்னா பைஃப்யூல்னு சொல்லுவாங்க, அதாவது சிஎன்ஜி வித் பெட்ரோல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவி. நான் இப்போ வந்து ஈவியை பற்றி நம்ம பார்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைஃப்யூலையும் 2வது பெட்ரோல் வண்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டாட்டா ஏஸ் ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ், அதாவது வண்டி எடுத்ததுலேருந்து உங்களுக்கு 8 மாதம் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர், ஓகேங்களா? அது எப்படிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 8 மாதத்தில் நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்கன்னா அப்போது நீங்கள் வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? இல்லைப்பா நான் வந்து 5 மாதம் தான் ஆகுது, 10,000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன், அப்போது வண்டி விடலாமான்னு கேட்டால் அப்பையும் நீங்கள் சர்வீஸ் விட்டு தான் ஆகணும், ஓகேங்களா? அதாவது எது முன்னாடி வருதோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வண்டி சர்வீஸ் விடணும். அதாவது இன்னொன்று சொல்கிறேன், இப்போ சர்வீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ்னால் ஒரு 9,500லேருந்து 10,500 இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி வரும், ஓகேங்களா? இல்லை சில பேர் இந்த பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் 13,000 கிலோமீட்டர் எத்தனை ஓட்டுறாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் கூடும்போது உங்களுக்கு லேபர் சார்ஜ் வரும், ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 9,500லேருந்து 10,500 இதுக்குள்ளே நீங்கள் வண்டி எத்தனை போய் சர்வீஸ்க்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்கிட்ட வண்டி வந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜூன் 15ஆம் தான் என் கையில் வண்டி வந்தது, நான் அதை வச்சு தான் நான் சர்வீஸ் விடுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை கணக்கு. அதாவது ஜூன்னா மே மாதம் 31ஆம் வந்து ஒரு சில கம்பெனியில் வண்டி பில் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அந்த இன்வாய்ஸ் டேட்லேருந்து தான் உங்களுக்கு கணக்கு வரும். அதனால் நீங்கள் வந்து ஜூன் மாதம் ஒரு 15ஆம் எடுத்திங்கன்னா அது கணக்கு வராது. இன்வாய்ஸ், அதாவது ஒரு நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது ஒரு இன்வாய்ஸ் காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? அந்த இன்வாய்ஸ் காப்பியில் என்ன டேட் இருக்குன்றதை பார்த்துட்டு அதன்படி அந்த மாதத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போகணும், ஓகேங்களா? சில பேர் வந்து நீங்கள் எடுத்த கணக்கு வச்சு போவாங்க, அப்படி போகக்கூடாது, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2வது சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மாதம் அப்படி இல்லைனா 20,000 கிலோமீட்டரில் நீங்கள் சர்வீஸ் ஹிட் ஆகணும். சேம் அதே மாதிரி தான் 19,500 to 20,500 இதுக்குள்ளே அந்த 1000 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லேபர் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வரும், கிளைம் ஆகும், ஓகேங்களா? அதனால் கிளைம் ஆகும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வண்டியை அந்த டைமில் சர்வீஸ் விடுங்க. இப்போது 3வது சர்வீஸ் பார்த்திங்கன்னா 24வது மாதம், ஓகேங்களா? அப்படி இல்லைனா 30,000 கிலோமீட்டர், ஓகேங்களா? இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். 29,500 கிலோமீட்டர்லேருந்து 30,500 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வண்டி சர்வீஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு லேபர் சார்ஜ்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இன்ஜினோட வாரண்ட்டி, ஓகேங்களா? அதாவது இந்த வண்டியோட இன்ஜின் வாரண்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் இல்லைனா 72,000 கிலோமீட்டர் இந்த வண்டி இன்ஜின் வாரண்ட்டியாக உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதில் எது முன்னதாக வருதோ அதன்படி உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி சர்வீஸ் வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகி ஏதாவது ஒன்று ஆகாது. அப்படி ஆனால் நீங்கள் தான் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை, இப்போது நான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் சென்னையில் வண்டி எடுத்தாங்கன்னா, அதாவது நீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதேமாரி ஏதாவது டவுட்டு இல்லை நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீடியோ நான் போடுறேன். நம்ம சேனல் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால் ப்ளீஸ், ஓகேங்களா? அதாவது ரெஃபர் பண்ண